அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு சொந்தங்களே, அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு கவலையை கொடுத்திருப்பான். சிலருக்கு நோயின் கவலை, பொருளாதார கவலை, வீட்டினுடைய கவலை, உறவுகளுடைய கவலை, சொந்தங்களுடைய கவலை, அல்லது தேவை நிறைவேறாத ஒன்றினுடைய கவலை, திருமண கவலை, குழந்தை கவலை, இப்படி பல்வேறு நிலைகளில் கவலைகளோடு இருந்து கொண்டிருப்பார். இப்படி நோயினாலும் கவலையினாலும் விரக்தியாகிட்ட ஒரு மனிதன், ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தால் கட்டாயமாக அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய நோயையும் நீக்கி தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர் ரஃபீக்கில் அலா. புகாரி, முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக, மிக உன்னதமான தோழனோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்ற இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த துவாவின் மூலமாக விரக்தியாக இருக்கக்கூடிய நிலையில், நோயிலே விரக்தியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோயை ஷிஃபாவாக ஆக்கி தருகிறான். அதுபோன்று அந்த நோயினுடைய சிந்தனை விட்டு மாறுதலுக்கு உண்டான உறவை இன்னும் ஆழமானதாக, ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கித் தருகிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் முடிந்த அளவு அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக. ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.